Amy's Creations. இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறது அமேலியாவை பற்றி. அமேலியா மட்டும்தான் ரொம்ப லேசியான பொண்ணாக இருக்கா. அவளோட டே ட்ரீம் என்னன்னா, அவள் எந்த ஒர்க்குமே செய்யாமல் வேலை எல்லாமே தன்னாலே நடந்துடும் அப்படின்னு சொல்லி பகல் கனவு காண்றது தான். அப்படியே அவளுக்கு ஒர்க் ஏதாவது இருந்தாலோ அவள் வேற ஒரு பர்சனை வச்சுட்டு அந்த ஒர்க்கை செஞ்சிருவாள். அவள் எந்த வேலையும் அவளாக செய்ய மாட்டாள். கூட யாராவது ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் வேலையே செய்வாள். மற்றபடி அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டாள். அவள் எந்த அளவுக்கு சோம்பேறினா, அவள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கவரை கூட அவள் டஸ்ட்பினில் போட மாட்டாள். ஒரு நாள் அப்படி தான் அவள் பெட்டில் படுத்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கும்போது அவளோட காலில் ஏதோ ஒரு புக்கு தெரிஞ்சுது. அவள் காலில் படும்போது அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காலிலேயே அந்த புக்கை ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்க டைட்டில் மட்டும்தான் அவள் படித்தாள். அதில் அந்த புக்கில் இருக்க டைட்டில் என்னென்னா, த சீக்ரெட் ஆஃப் எஃபோர்ட்லெஸ் சக்ஸஸ். அவள் எந்த அளவுக்கு சோம்பேறின்னு நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க. அவள் புக்கு ஓப்பன் பண்ணுற விதத்துலேயே அவள் எந்த அளவுக்கு லேசிகள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படியோ அவள் கையில் அந்த புக்கை எடுத்துட்டு அப்பயுமே அவள் ஒரு கையில் புக்கை வச்சுட்டு இன்னொரு கையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் புக்கை பார்த்துட்டு இருந்தா. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. அந்த புக்கில் எப்படி ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் இருந்துச்சு. அந்த ஒரு டைட்டில் மட்டும்தான் அவள் படித்தா. அதை படித்த உடனே அந்த புக்கை தூக்கி போட்டு அவள் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நாள் கழித்து இப்படி தான் அவளோட டேஸ் போயிட்டே இருந்துச்சு. எந்த ஒர்க்குமே பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டு தூங்குறதுமா ஃபோன் பார்க்குறதுமாவே அவளோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவள் போகிறப்ப வரப்ப அந்த புக்கு அவள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, அதை நம்ம படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஏதோ ஒரு ஆர்வத்தோட இந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த புக்கில் இருக்க மெயின் தீமே எப்படி ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த புக்கில் இருக்கிறது. அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் அவள் படிக்க ஆரம்பித்தான். அதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஒரு டாஸ்க் ரொம்ப போரிங்காக இருந்தது, நம்ம ஒரு விஷயம் படிக்கிறது ரொம்ப போரிங்காக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை ஈஸியாக கொண்டு போகலாம். இப்போ கிட்ஸ்க்கு ஏபிசிடி நார்மலாக நம்ம சொல்லி தந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். இதுவே ஃபோன் யூஸ் பண்ணின்னு இல்லை, மற்றபடி வேறு ஏதாவது டாய்ஸ் வச்சு அந்த மாதிரி சொல்லி தந்தால் அவங்க ஜாலியாக அதை பண்ணுவாங்க. இதுதான் அந்த புக்கில் கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம லிஸ்ட்டு போட்டு வைக்கணும், ப்ரீ பிளான் பண்ணி வைக்கணும். எதெல்லாம் படிக்கலாம், எந்த டைமுக்குள்ளே இதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டோடு நம்ம படித்தோம்னா நம்ம படிக்கும்போது அதுக்கான டைமை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம், ஈஸியாகவும் படிச்சிடலாம். நம்ம எல்லாம் படித்து முடிச்சிட்டோம்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கே நம்ம ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் தான் நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவாக இருக்கோம், இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கே நம்ம வருவோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, நம்மளை சுற்றி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் அந்த புக்கில் இருந்த பாயிண்ட்ஸ். எப்படி ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் இருந்த பாயிண்ட்ஸ். இது எல்லாமே தான் அமேலியா படிச்சுட்டு இருந்தான். படிச்சுட்டு மறுபடியும் அந்த புக்கை தூக்கி போட்டு இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவள் வேலை என்ன, மறுபடியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, தூங்குறது, ஃபோன் பார்க்குறது, லேசியாக இருக்கிறது தான். மறுபடியும் அந்த ரொட்டீனுக்குள்ளேயே போயிட்டான். அமேலியாவோட டேஸ் இப்படியே லேசியாக போயிட்டு இருந்துச்சு. அமேலியாவை அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. அவளோட பேரண்ட்ஸ் அவளை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. சரியாக ஹோம்ஒர்க் பண்ணி ஏன் இப்படி லேசியாக இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அது எதுலேயுமே காதலே வாங்க மாட்டான். அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இவள் ரொம்ப லேசியாக இருக்கா, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இவளை கலாய்ச்சிட்டு இவட்ட பேசுகிறதே இல்லை. இவங்க இக்னோர் பண்ணுறது எதுவுமே அவள் மைண்டில் போட்டுக்கவே இல்லை. அவள் வாட்டுக்கு எப்படி லேசியாக இருக்கணுமோ அதே மாதிரி தான் அவள் இருந்தாள். கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கா அவன் மைண்டில் ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம ஏன் அந்த புக்கில் போட்டிருக்க பாயிண்ட்ஸை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் லேசியாக இருக்கிறதுனால தான் எல்லோரும் என்னை இக்னோர் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. நான் அந்த பாயிண்ட்ஸை என் லைஃப்பில் யூஸ் பண்ணேன்னா நானும் ஒரு நல்லா படிக்கிற பொண்ணாக நல்ல குட்களாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான். கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட கிரேட்ஸுமே நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அவளோட பிஹேவியரில் நிறையாவே சேஞ்சஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக். இந்த பொண்ணை இந்த அளவுக்கு மாறிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. அமேலியா அவளோட டீசென்சியுமே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் எப்படி இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுறது, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டா. அவளோட ஸ்டடீஸில் அவள் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்க மாதிரி அவளோட லைஃப்பில் அவள் யூஸ் பண்ணி ரொம்பவே அவள் சேஞ்ச் ஆகிட்டான்.
இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அமீலியா ரொம்பவே அவளோட லைஃப்பில் மாறிட்டான். லேசியாக இருக்கிறதுனால அவளுக்கு பேட் நேம்ஸ் தான் வரும், எந்த ஒரு குட் நேம்ஸ்மே வராதுன்னு அவளுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள் அவளோட பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். லேசியாக இருக்கும்போது அவங்க எப்படி அவளை ட்ரீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவளை எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறத வச்சு அவளுக்கு ஒரு பெரிய லெசன் அமைஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த புக்கு தான். அந்த புக்கு படித்ததுனால தான் அவள் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கான். அமீலியா இதுக்கு மேலே நான் லேசியாக இருக்க மாட்டேன், கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் பிரிஸ்காக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எல்லா ஒர்க்கையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள் டிசைட் பண்ணிட்டான். மெயினாக அந்த புக்கில் இருந்த தீமே ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறத அவன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம லேசியாக இருக்கிறதுனால நம்மளுக்குன்னு எந்த ஒரு சக்ஸஸுமே தேடி வராது. கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்துக்காக எப்போ எஃபோர்ட் போட்டு ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். இந்த ஸ்டோரியில் சொன்னால் அமீலியா தான் நம்மளுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் லேசியாக இருக்கும்போது அவளுக்கு கிடைச்சது எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். அவளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவளை டீமோட்டிவேட் தான் பண்ணாங்க, ஒரு மாதிரி கிண்டலாக பேச ஆரம்பித்தாங்க. அவளுக்குமே அவளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவளை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு தான் இருந்தாங்க. அவள் எப்போ அந்த லேசினஸை விட்டு ஒரு பிரிஸ்கான ப்ரில்லியண்ட்டான கேர்ளாக மாறினாலோ அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் லேசியாக இல்லாமல் ரொம்ப அட்டன்டிவாக அந்த ஒர்க்குக்காக நம்ம ஒரு கோல் செட் பண்ணி ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.